மாட்டிக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஆனா அத பாத்து என்னன்னு சொன்ன மால்ல அதுதான் மாட்டிக்கிட்டீங்க. சரி திருப்பி போடலாம். அதெல்லாம் கிடையாது. லூசு சொன்னா போறேன். ஏய் எதுக்கு மூட லூசு நான் போறேன் இரு. எவ்வளவு சரி வந்துருச்சு. லூசு கேன. எதுக்கு வந்தோன்னு தெரியாம பொம்மைங்கடா. கண்ணு தெரியாத கபோதியே. என்னடா இது ஒரு டாஸ்கா போச்சு. அடிச்சிருக்கலாம். ஏய் என்னடா பானை என்கிட்ட வருது. டேய் அதேதான். முழுங்க அடிதான் வாங்குவேன். முழுங்க வீட்டுல நீ சாப்பிடலாம் அடிச்சு உன்னை சாப்பிட சொல்லும் போல இருக்கு. சாப்பிடலாம் முழுங்கு. அந்த கொட்டையை ரிமூவ். அப்புறம் பேசிக்கலாம். சாப்பிடு. அதுக்கா இது கேம். உனக்கு என்ன ஆசையாவா ஊட்டி விடுறாங்க. அப்ப புருஷன் போனா பரவாயில்லையா? பரவாயில்ல. இந்த பொங்க பானை கீழே அந்த நெருப்பு வரா மாதிரி இருக்கும். பொங்க பானைகள் நெருப்பா? கரும்பு மிஷினே தேவையில்ல போல் இருக்கு. என்ன பண்றாங்க தெரியல. ஜோடி பொங்கல்ல முதலாவதாக கலந்துக்க போற அந்த ஜோடியை பத்தி சொல்லணும்னா, முதல்ல வரப்போறவர் வந்து காமெடியில் வந்து கிங். அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவுண்டரும் கன்னு மாதிரி இருக்கும். ஆனால் அவர் தான் என்டர்டெய்னர்னு பார்த்தா அவங்களுடைய மனைவி அவரை தாண்டின என்டர்டெய்னராக இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கே என்னென்ன லூட்டிலாம் அடிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் சிங்கப்பூர் தீபன் அண்ட் சுகன்யா. மகிழ்ச்சி. வெல்கம் டு தி ஷோ. ஜோடி பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ண்ணே. Thank you. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்படியே நம்ம நேயர்களுக்கும் நீங்க சொல்லிருங்க. பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூப்பர்ண்ணே. இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதாவது பொங்கல்னா வந்து வருஷத்துல ஒரு நாள் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே தான். ஆனா எனக்கு அப்படி இல்லை. ஏன்? ஏன்னா தினமுமே பொங்கல் தான் செய்வா என் பொண்டாட்டி. உனக்கு அதுவே அதிகம். பாத்தீங்களா அண்ணன் இப்பயே ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல அதாவது நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அவ வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து ஷூட்டிங் போயிட்டு ரொம்ப டயர்டா இருப்பாரு. பொங்கல் சாப்பிட்டா இன்னும் நல்லா தூக்கம் வருமே, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி 24 hours தூங்கிட்டு தான் இருக்க. இதுல நான் வேற உனக்கு பொங்கல் வேற போடணுமா? ஆமா, அந்த பொங்கல் தான் காரணம். ஏங்க டெய்லி ஏன் அந்த பொங்கல் மெனு? ஏன்னா அதான் ஈஸி செய்யுது. ஓகே சூப்பர். ஸோ உங்கள் 2 பேரும் இங்கே வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்களுடைய பிளேஸ்க்கு நீங்கள் போயிடலாம். தீபண்ண நீங்கள் வந்துட்டீங்க, களத்தில் இறங்கியாச்சு. இறங்கிட்டா உங்களுக்காக போட்டி போட இன்னொரு கப்பில் நாங்கள் இறக்க போகிறோம். யாருன்னு பார்த்துடலாமா? கூப்பிடு. இன்னைக்கு அவனா நானான்னு பார்த்துடலாம். அவங்களா நாங்களான்னு பார்க்கணும். நான் இன்னும் பார்க்கல. அவங்களா நானான்னு பார்த்துறேன். முதல் ஜோடி வந்து இறங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஜோடி தான் நாங்கள் வந்து இறக்க போகிறோம். இவரும் சும்மா கிடையாதுங்க, ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னர். பல மேடைகளில் நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு, சிந்திக்க வச்சிருக்காரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி தான் இவரும் என்டர்டெய்னர். பார்த்தா அவங்களுடைய மனைவி அதோட பயங்கரமான என்டர்டெய்னர். இவங்க 2 பேர் வந்து இங்கே நிறைய எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர் பண்ண போகிறாங்க. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கூப்பிட்டுலாமா? லெட்ஸ் வெல்கம் வினோத் அண்ட் ஐஸ்வர்யா. சூப்பர். வெல்கம் டு ஜோடி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பாத்தீங்களா அவர் பாடி ஸ்துதியை கவனித்தீரா? பார்த்த பொண்ணிய மாமன் பொண்ணு தான். பாவாடை பின்னாடியே தான் இருக்கணும். அது மட்டும் அந்த மாதிரி ஒன்னு பண்ண, நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வந்த உடனே ஒரு மெசேஜ் போட்டாரு. ஓகே வைஃப் பின்னாடியே தான் இருக்கணும் அப்படின்னு. ஆமா. ஹாய்னா. ஹாய் வினோத். இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா. ஹாய்னா. ஹாய். ஓகேண்ணே. ஸோ பொங்கல்
ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நல்ல நாள்ல இந்த வருஷம் எப்படி போகுது அப்படின்றத சொல்லுங்க எங்களுக்கு. சிறப்பா போகுது. எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமே வந்து ம். ஹாப்பியா போகுது. எல்லாருக்குமே ஹாப்பியா போகணும். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். ஓகேங்க, நீங்க நம்ம நேயர்களுக்கு ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஆஹா ஆஹா, இன்னும் ஒரு இது பாத்தீங்களா? அது தமிழ்ல அழகா சொல்லியிருக்காங்க. வீட்லயுமே அவங்க அப்படிதான் ரொம்ப சாஃப்ட் அவங்க. ஓகே, சரி, நீங்க நிறைய கேம்ஸ்லாம் இருக்க போகுது. என்னென்ன கேம்ஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட பிளேஸ்க்கு போயிடலாம். Thank you, thank you, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்துட்டீங்க. உங்களோட போட்டியாளர் வந்து தீபண்ண, அவங்களுடைய என்னைக்குமே எங்க அண்ணன் நான் போட்டியா பார்த்து கிடையாது. ஆ என்னைக்குமே அவர் எனக்கு ஒரு சீனியர். அவர் கூட எப்படி நான் போட்டி போட்டு ஜெயிச்சனா அது எனக்கு தான் தவறு. அதனால நீ நான் விளையாடுவேன் ஜெயிப்பேன். சொல்லிட்டானா? இருந்தாலும் நான் விளையாடுவேன் ஜெயிப்பேன். ஏய், அதுக்கு மட்டும் நான் இடம் கொடுக்க மாட்டேனா? இன்னைக்கு நாங்க தான்டா ஜெயிக்கிறோம். நிறைய கேம்ஸ் இருக்க போகுது. என்னென்ன கேம்ஸ்னு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? கேம்ஸ் வந்து பானைகள்லாம் இருக்கிறத பார்த்தா பானை வச்சு கேம் இருக்கும். இந்த மண்பானை செய்யறது அந்த மாதிரி என்ன இருக்கா? இல்ல கரும்பு உடைக்கிறது, இதோ இவரு ஏய், கரும்பு உடைக்கிறது, இருடி. இல்ல என்ன தூக்குறது, அது டான்ஸ் ஆடுறது. கரும்பு 10 கரும்பு கூட உடைக்கிறேன். இவ்வளவு தூக்க முடியாது. நீ தூக்குங்க. உங்க தூக்குற 4 பேர் வெளிய நிப்பாங்க. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டா? விளையாட்டு தானே. காலை எங்கங்க இப்படி இறக்க முடியும் செட்டுக்குள்ள? ஏன்னா கெட்ட போட்டு யாருன்னா கூப்பிட்டு வச்சிருக்கீங்களா? இல்லங்க, அதாவது வந்து எதுக்காக நான் கேட்டேன்னா, நாங்க வந்து எதுவுமே ரெடி பண்ணல, உங்கள்ட்ட இருந்து வாங்கி அப்பா அப்படியே இந்த பக்கமா ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு. அப்ப லெமன் ஸ்பூன் இருக்கும். லெமன் ஸ்பூன் இருக்கும். அதுல சொன்ன இன்னும் 2 கேமும் இருக்கு. இப்போ நாங்க எடுத்துக்கிட்டோம். ஓ அப்படியா? ஆமாண்ணே. பரவாயில்ல, ஃபாஸ்டா ரெடி பண்ணிடுறாங்கல. பட்டு ஆமா, பட்டு. டக்குனு நம்ம தம்பிங்க போயிருக்காங்க, வாங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ முதல் கேம் வந்து பானைலாம் வச்சிருக்கோம். கெஸ் பண்ணிட்டீங்க கரெக்டா. ஸோ பொங்கல் நாளே வந்து பானை, பொங்க பானை, உரியடி. எஸ், அந்த உரியடி கேம்குள்ள தான் இப்போ போக போறோம். போயிடலாமா? போயிடலாம். ஸோ வந்து நீங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சிங்கப்பூர் தீபண்ண, நீங்க உங்க ஆனா மனைவி எத்தனை வருஷம் ஆனாலும் பொங்கல்லாம் உரியடி அடிச்சு அதோட ஆரம்பிக்கணும். பாரம்பரிய விளையாட்டுல அது. அது ஆரம்பிக்கணும். இல்லைன்னா மத்த போட்டா தீபாவளி ஆயிடும். ஆமா, பானைன்னு வந்தாதான் பொங்கல். பானை வந்தா பொங்கல். பொங்கல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள்னா நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க கண்ணை கட்டிப்பீங்க. ஓகே. உங்களுடைய மனைவி வந்து உங்களை வழி நடத்துவாங்க. வாழ்க்கையில எப்படிதான், விளையாட்டுலயும் எப்படிதான். வா, அப்படிலாம் கிடையாது. நீ என் கண்ணெல்லாம் கட்ட தேவையில்ல. இத்தனை வருஷமா கண்மூடித்தனமா இவ சொல்ற பேச்சு தான் கேட்டுட்டு இருக்கேன். வா, அங்கிட்டு எப்படி எனக்கு அங்க மட்டும் கரெக்டா சொல்லுவாங்க. கரெக்டா சொல்லுவாங்க. கரெக்டாவா? எடுத்தோனே வந்து பரவாயில்லை. போ கேம் கொஞ்சம் பொறுமையா போடும். ஓகே. அட நான் உங்களை சுத்தி விட்டுருவோம். ஓகேவா? கண்ணை மூடி. உங்களோட மனைவிகள் தான் வந்து கரெக்டா வந்து வழி நடத்த போறாங்க. பட் என்னன்னா ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் போங்க ரைட் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட்டுக்கு நாங்க ஒரு கோட் வேர்டு வச்சிருக்கோம். என்ன கோட் வேர்டு? ஃப்ரண்ட் பேக். ஃப்ரண்ட்டுக்குனா செல்லம், பேக்குக்குனா தங்கம், ரைட்டுக்குனா கேன, லெஃப்ட்டுக்குனா லூசு. அதே கேன லூசு. இந்த மூணுத்தையுமே கூட மாட்டாளே, ரைட் மட்டும் தானே கூடுவா. அது நீங்களே எடுத்து கொடுத்தா எப்படி? அது வந்து அதுக்கு தான் இன்னைக்கு இப்ப நீங்க சொன்னீங்களே இவ்வளவு. லெஃப்ட் ரைட்னு சொன்னாலே தப்பு பொங்கல் தப்பா தான் போவாங்க. பொங்கல் அதுவுமா இல்ல, இல்ல பொங்கல் அதுவுமா எல்லாரும் முன்னாடி எங்க 2 பேரையும் அவமானப்படுத்துறதுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அது கூட பரவாயில்ல, நம்ம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கேன இது கேன அது லூசு. என்ன எல்லாம் சொல்றது தான். வீட்டுல என்ன கூட மாட்டீங்களா நீங்க? அதை விட கூப்பிடுவீங்களா? அப்புறம் என்ன? அவ்வளவுதான். 4 சிவப்புக்குள்ள புதுசா இருக்குது. கேக்குற 4 மாதிரி கோடி அப்படியே பேர் அசிங்க பாக்குற மாதிரியா கூப்பிடுறது? ஏதோ நாங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். வெளிய எங்க வீரத்தை காட்ட வேண்டி வருமா இல்லையா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இந்த மேல என்ன சொல்றதுல அவங்க அட்ஜஸ்ட் பண்ண சொல்றேன். ஓகே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க லெஃப்ட் ரைட் சொன்னாலே அவர் தப்பா தான் பண்ணுவாரு. அதுல நீங்க கேன லூசுன்னு வேற சொன்னீங்கன்னா என்ன பண்றது? அதெல்லாம் நீங்க சொல்லவே கூட லேடிஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஏன் தெரியுமா? லேடிஸ்க்கு தான் இருக்குல்ல, கார் ஓட்டும்போது சரி, மேப் பார்த்தாலும் சரி, எது லெஃப்ட் எது ரைட் சொல்ல மாட்டாங்க. கரெக்ட்டா சொல்ல மாட்டாங்க. ஆமா, மேப்ப கையில கொடுத்தா செத்தா. அந்த தெருவுக்கு நம்ம போவே மாட்டோம். ஆமா, ரைட் போனா லெஃப்ட் போவாங்க. அது எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. இங்க ஒரு ஓப்பனிங் கேம ஒரு உலக பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அது ஒரு கலையில ஆச்சா உங்களுக்கு? இல்லங்க, அதனாலதான் ஜோடி வரல. பேசுறீங்க. அடுத்த ஜோடி பொங்கலுக்கு ஜோடியா வரப்ப நீங்க எங்க நில்லுங்க, நாங்க நிக்கிறேன். ஓகே. ஓகேங்க, போயிடலாமா? ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் விளையாட வர போறீங்க? டக்குனு யாரை கூப்பிடுறீங்க அவங்க வந்துருப்பா. சாபுத்திரி போடலாமா? சாபுத்திரி போட்டுடலாமா? 2 பேர் போடுங்க. நீங்க 2 பேரும். சாபு. நான் போடுறேன். அப்பதான் 3வது ஆள் வந்தாங்க. 3 பேர் தான் போடணும். சாபுத்ரி. சாபுத்ரி. அவர்தான். அவர்தான் போயிட்டார். ஓகே. நீங்க தான். நான் தான். ஆஹா, அவர் ரைட், அவர் அவுட். வா, ஒயிட் நான் தான் வெளிய வந்துட்டேன். ஆமா. என்ன நீ தெரியாம கையாடுறது மட்டும் இருக்க போறேன். அடுத்து ஜென்சி கேம்க்குள்ள அடாப்ட் இல்ல, ஆயிட்டாங்க. அவர் அவுட் ஆயிட்டார். 2 பேரும் பிளாக் வச்சாங்க. அவர் ஒயிட் அவுட். ஓகே, சூப்பர். சோ உரியடி கேம் முதலாவதாக விளையாட போறவர் வினோதன் ஐஸ்வர்யா. தம்பி பயவில்ல. வாங்க. இதுவே மாட்டிக்கிச்சு வாய விட்டு.
இன்னும் ஓ மாட்டிக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஆனா அதை பார்த்து என்னன்னு சொல்ற மாதிரி அதுதான் மாட்டிக்கிட்டீங்க. சரி திருப்பி போடலாம். அதெல்லாம் கிடையாது. நான் அதெல்லாம் விட்டுறேன். திருப்பி போலாம். இல்ல சூப்பர். சோ இந்த உரியடி கேமுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வரப்போகுது. கேன் வி ஹேவ் தட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ்? ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. தேங்க்யூ ஏப்பா அந்த குச்சி அவனோட பெருசா இருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் குச்ச விட்டுருக்காங்க பாரு, எங்க தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. இதுல எனக்கு ஒரு டவுட். என்ன? ஃப்ரண்ட்டுக்கு என்ன? செல்லம், பேக்குக்கு? தங்கம், ரைட்டுக்கு? கேன, லெஃப்ட்டுக்கு? லூசு. ஒரு அப்ப ஜம்ப் பண்றதுக்கு அதுக்கு நீங்களே ஒண்ணு. அதுக்கு நீயே எதனா ஒன்று ஃபிட் பண்ணிக்க. நீங்க வழக்கமா திட்டுறது ஏதாவது ஒண்ணு. நீங்க போட்டதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்குது. அதுல நீங்களே ஒன்னு சொல்லி கொடுத்துருங்க. இல்ல அவளே நான் போட சொல்லி தப்பா போட்டா எரும மாடு. எரும மாடு. திட்டுறேன். ஒரு ஓ கை நீட்டி ஒரு மரியாதை சும்மா கோத்து விடுறான். எருமை. எருமை ம். எருமை எருமைனா நீங்க ஜம்ப் பண்ணி அடிக்கணும். எருமை ஜம்ப் பண்ணோம். ஆமா. எப்பலாம் எருமை போலாம். எருமை எருமையா ஜம்ப் பண்ணிருக்கு. ஏதோ மானு புயல் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல. புயல் அப்படிலாம் நாங்க எருமை தான் சொல்வோம். நாங்களா? ஏன் அவருக்கு சேர்த்து நீயே சொல்ற? அப்படிலாம் பேச மாட்டா. அங்க பாருங்க, அந்த கைய பாருங்க ஃபர்ஸ்ட். ஆமா, அதுவே டீசென்ட்டா இருக்கு. அதுவே feel சரி பண்ணி நீங்க வரப்போ உங்களுக்கு அந்த ஜம்ப் யோசிச்சு வச்சுக்கோங்க. okay. ஓகேவா? ரொம்ப எதிர்பார்த்திருக்கேன் அந்த வார்த்தையெல்லாம். இவருக்கு பிளைண்ட் ஃபோல்ட் மாட்டி விட்டுறலாம். ஓகே, சுத்தி விட்டுறலாமா? அப்படியே சுத்தி எடுத்து வீட்டாண்ட விட்டுறலாம். என்ன அவன் ஆர்டிஸ்ட் நிரூபிக்கிறா பச்சா. ஆப்லயும் பேசுறான் ஆன்லயும். எனக்கு ஒரே வார்த்தை அது அடிக்கல பிரச்சனை இல்ல. லூசு கேரக்டர் தான் ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டக்குன்னு எருமன்னா என்ன பண்ணும்? இல்லன்னா அப்படி வச்சுக்கலாமே. அவங்க அடிக்க சொல்லுங்க, நான் வேணா திட்டுறோம். முதல்ல நீங்க அடிச்சு காமிச்சிட்டீங்கன்னா அது பண்ணலாம். சரி ஓகே சரி ஓகேவா? நீங்க அடிச்சிட்டீங்கன்னா அது மாதிரி வயசு செல்லம் தங்கத்தை மட்டும் விட்டுறாங்க பாத்தீங்களா? ஆமா. அத மட்டும் வேணாம்னுட்டு. ஓகே, சோ கேம்க்குள்ள போயிடலாமா? முதல்ல இப்ப சுத்தி விட போறோம் உங்களை. எங்கேயோ தள்ளி விடுறீங்க. என்னடா இந்த தீம் பார்க்ல சத்தியமா அந்த ஒரு கம்பு இருக்குமே. அப்படியே குசுட்டு போ. ஓகே, ஒரு மனுஷன். ஓகே. ஆனா ஒன்னு தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு கேமரா உடைக்க போறான். ஓகே, அந்த லைட்ட your game starts now. தங்கம் தங்கம் தங்கம்டா தங்கம்டா என்னன்னா கூப்பிட்டாதான் ஏய், அவனுக்கு அது தெரியும். செல்லடா தங்கம்டா. ஏய் லூசு 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 சொன்னா போறேன். லூசு எதுக்கு மூட லூசுங்கடா போறா இரு. டேய் கண்ணை கட்டிருக்கல யூஸ் பண்ணிக்கடா. லூசு 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 ஒரு நிமிஷம் இருங்க. ஒருங்க சொல்லு நான் யோசிக்கிறேன். லூசு லூசுடா வந்து லூசு லூசு ஐயோ. இல்ல ஏய் லூசு. செல்லம் செல்லம் இந்த பக்கம் வாடா. செல்லம் நீ என்ன லூசுன்ற? இல்லடா அந்த பக்கமா போற. செல்லம் 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 ஏய் ஏய் செல்லம் 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 சொல்றி செல்லம் சொல்றி செல்லம் சொல்லு செல் செல்லம் சொல்லு. ஆமா நீ சொன்னதுல இன்னைக்கே கேட்டு வாங்கிக்கிறேன் எல்லாத்தையும். செல்லம் சொல்லு செல்லம் சொல்லுமா. லவ் பண்ணப்ப சொன்னது. செல்லம் லூசு லூசு லூஸ் லூஸ் அதே லூசு பாத்தீங்களா? லூஸ். லவ்வா சொன்னாடா. லூஸ் லூஸ். ஏய் டைம் போதுடா. செல்லம் 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 கேன 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 ஏய் செல்லம் 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 அட ஏடி மாத்தி சொல்லுங்கற. செல்லம் செல்லடா செல்லம் கரெக்ட்டா போ. அண்ணன் கரெக்ட்டா போறாரு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லூசு லூசு அண்ணன் கரெக்ட்டா போறாரு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லூஸ் ஏய் லூஸ் அவ்வளவுதானே. தங்கம் 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 கரெக்ட்னா. கேன வேலை கேன சரியா வந்துருச்சு. கேன 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 லூசு கேட. Action. செல்லம் என்ன பண்ற? நான் என்ன பண்றது? ஆனா அடின்னு அர்த்தம். செல்லம் அண்ணே ஏய் என்னலடா பாடு. செல்லம் செல்லமே யூட்டன் என்ன சொல்றது? யூட்டர்னுக்கு என்ன சொல்றதா? யூட்டர்னுக்கு ஏய் நோ ஆஹா நீங்க கேன யூட்டனுக்கு என்னமா சொல்ற? ஏய் லூசு பக்கம் திரும்புடா. திரும்பிடா. லூசு பக்கம் திரும்பா.
சவுண்ட் உங்க பக்கம் இங்க திரும்பி பாருடா. இப்படி திரும்புடா அப்படி திரும்புடா ஓகேவா ஓகேவா பாரு திரும்பி ஓகே செல்லம் 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 இருமே அப்பா லைட்டா ஏய் ஏய், போடுறா. அண்ணா அடிங்க 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 எவ்வளவு திமிருந்தா நான் ஆஹா. உனக்கு இவ்வளவு தொண்டை வலிக்க வலிக்க நான் உன்னை நிக்க வச்சாங்க என்னைய அடிக்க வரேன் நீ. ஏய் நான் தொண்டை வலிக்க லூசு கேன கத்துறதுக்கா வாங்க bro வாங்க bro எவ்வளவு அழகா உங்களை வழி நடத்துனாங்க தெரியுமா? ரொம்ப அழகு பட் ஆனா கலக்கிட்டாரு. இறுதியாக வினோத் அவர்கள் உடைத்து விட்டார். Thank you, சூப்பர் thank you, சூப்பர் சூப்பர். இது வந்து வெற்றி எப்படி இவங்களுக்கு சமமோ அதோட இன்டு 2x இவங்களுக்கு தான் சமம். அது சூப்பருங்க, கலக்கிட்டாங்க. நீங்க உங்க இடத்துக்கு போலாம். Thank you. நன்றி, தேங்க்யூ Thank you, தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வினோத் அண்ட் ஐஸ்வர்யா அழகா அந்த பானையை வந்து உடைச்சிட்டாங்க. அது 30வது ட்ரையா இருந்தாலும் சரி 3000வது ட்ரையா இருந்தாலும் சரி, பட் அது சூப்பரா உடைச்சு ஒரு மாசான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்ததாக I would like to welcome Singapore Deepan and Suganya. சுத்தமா தெரியல எப்படி எப்படி உனக்கு போறோம். ஆஹா, ஏதோ ஒரு படத்துல வரும் அண்ணன் வணக்கம் வைக்கிற ஸ்டைல பார்த்தே தெரியுது. அதான் அது துப்பாக்கி இல்லடா ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஃப்ரண்ட்னா என்ன? ரெண்டுன்னா முன்னாடி. தேங்க் யூ so much. நீங்க செல்லம். ஓ அதான் ரெண்டுன்னா செல்லம். பேக் பேங்க்னா தங்கம். தங்கம். லெஃப்ட் லெஃப்ட்னா சொல்றவங்களை கேளுப்பா. லெஃப்ட் லூசு ரைட். கேன ஆஹா, எகிறதுக்கு ஜம்புக்கு 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 குரங்கு வச்சுக்கலாமா? ஏய் ஏன் குரங்கு பக்கி பையில எல்லாம் வச்சு ரொம்ப வருஷமா குரங்கு பக்கி பையில வச்சிருக்கீங்க எல்லாம் வச்சா பெருசா இருக்கு, அதனால குரங்கு குரங்கு short ஓகே. ஆச்சு. சூப்பர். ஜம்ப் குரங்கு குரங்கு. வச்சுக்கங்க குரங்கு வச்சுக்கங்க Nice. இவ்வளவு வருஷமா வச்சிருந்தீங்களா அது மாதிரியே கரெக்டா தீபண்ண கட்டு. கண்ணை கட்ட போறோம். கட்டு. தயாராயிட்டீங்களா? எப்பயோ தயாராயிட்டேன். கண்ணை கட்டறலாம் போயிட மாட்டாரு அவரு. அவரே கட்டியச்சோட பானை அடிப்பாரு. தெரியுதா? இந்தா கண்ணை கட்டி தெரிஞ்சான்னு நிக்கிற ஒரே ஆள் இல்லடா. அந்த ரைட் உனக்கு தான் நான் கேன. ஆமா. ஓ ஐயோ, அப்ப லெஃப்ட் லெஃப்ட் என் வைப்புக்கு அதான் நிக்கிறாள. லூசு. பிச்சிருவேன். ஓகே, சோ அண்ணனை சுத்தி விட்டுறலாமா? மேம் நீங்க ரெடியா? ready. ஓகே, இருங்க வரேன். சுத்தி அந்த சைடு கூட்டிட்டு போய் விட்டுருப்பா, அப்படியே தொலைஞ்சு போட்டோம். நீங்க பேசாதீங்க. தொலைஞ்சு போட்டா. நான் பொறுமையா சுத்துறீங்க. டேய், வேகமா இருடா. சுத்துங்க. என்ன மட்டும் வேகமா சுத்துறீங்க? பொறுமையா சுத்துறது வேகமா சுத்துற மாதிரி இருக்கு. ஏய் அவர் சுத்த முடியல உங்களால. ஓகே, your time starts now. சூப்பர் அடிடா அண்ணா, ஸ்ட்ரைட்டா இருக்கீங்க அண்ணா. டேய் நீ இன்னைக்கு உடைக்க மாட்டடா, அடுத்த பொங்கலுக்கு தாண்டா உடைப்ப. இருடி போவார்த்தி. அதான் சுகன்யா அப்படியே போயிடுங்க. எங்கயோ நான் போதும்ண்ணா உடைங்கண்ணா. ஓகே ரெடி. நீயே எங்க போய் இங்க உடைச்சுக்கோ. வரீங்க? இவ்வளவு நேரம் பண்ணல, நீயே போய் அண்ணே. உடைச்சுக்கோ. அண்ணே ஒரு 3 நிமிஷத்துல உடைச்சிட்டாரு. ஏய் சூப்பர்ண்ணா. சமன சமன கேம். உட்காந்துரு உட்காந்துரு உட்காந்துரு. அடுத்த பாட்டு வேற பாட்டு. ஏய் சொல்லுமா. ஏய் என்ன இங்க ஒரு பானை உடைஞ்சது? டேய் நீயே போய் உடைச்சுக்கோடா. எதுக்கு வந்தோன்னு தெரியாம பொம்மைங்கடா. கண்ணு தெரியாத கபோதியே. என்னடா, இது ஒரு டாஸ்கா போச்சு. உடைச்சிருக்கலாம். ஐயோ என்னடா ஐயோ. ஏய் ஏய் அதை விட இது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏய் வளைஞ்சிருக்கு அங்க போய் பா. ஏய் கக்கூஸ் பைக்கு இப்ப கையில கொடுக்குறீங்களா? எங்கடா அது? ஏய் ஏய் சுகன்யா. கேமே மாறி போச்சு. சுகன்யா. ஓகே போயிடலாமா? போயிடலாம்ப்பா, இனிமே வேணாம் பில்டப். ஏய் இவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நீயே போய் உடைச்சுக்கோ போ. நானே போய் டேய் உடைச்சுவா. தேடி போய் உடை. நான் வாடா கேம் ஸ்டார்ட். கேம் ஸ்டார்ட். அண்ணா ஒரு 3 நிமிஷத்துல வச்சிட்டாரு. நீ ரெக்கார்டை பிரேக் பண்ணனும் அத. வா, ready. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சொல்லு சுகன்யா. டேய் செல்லம். என்னம்மா? டேய் செல்லம் போடா. செல்லம் 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 செல்லம். செல்லம். டேய் மொல்ல செல்லம். ஸ்ட்ரைட்டா போடு. ஸ்டாப். போலீஸா? ஏய்
இருடா. டன் டன். ஏய் தங்கம். ஏய் தங்கம். என்னடா பானை இடிக்குது தள்ள. ஏய் இன்னும் இவ்வளவு கீழ இருக்கு பானை. ஏய் இருடா பானை வரடா. இருடா செல்லம். டேய் செல்லம். போடுங்கடா. டேய் செல்லம். சொல்லு. போடுங்கடா அங்கதான் இருக்குது பானை. ஏய் என்னடா பானை என்கிட்ட வருது. டேய் டேய் செல்லம். டேய் செல்லம் நான் சொல்றே குள்ளம். செல்லம்டா. ஏய் அது தங்கம்டா. முன்னாடி ஓய் போடா. தங்கமா. செல்லம்டா. இரு ஸ்டாப். இருடா இருடா. லூசு லூசு. ஏய் லூசு. எந்த பக்கம் சொல்றீ? லூசுடா. லூசுடா. ஏய் அது கேனடா. இது லூசு. லூசு. தங்கம் தங்கம். டேய் அட. ஓகேவா? மாடு நான் சொல்லவே இல்ல. மாடா. ஏய் தங்கம். மாடு சொல். இருடா இருடா. லூசு லூசு. லூசா? லூசுடா. லூசா? நான் லூசுனா லூசுனா. நான் லூசு சொல்றாங்களேடா. ஓகே. அப்படியே அப்படியே மேல ஏய் என்னம்மா ஜம்புக்கு என்னம்மா சொன்னோம்? குரங்கு குரங்கு. இருடா இருடா. இல்லடா இன்னும் கொஞ்சம் தங்கம்டா தங்கம்டா. ஏய் செல்லு பக்கி. செல்லம் செல்லம்டா. டேய் இருடா செல்லம். இரு இரு இரு. இருடா லூசு லூசு. டேய் லூசுடா. லூசா? போது போது போ. ரொம்ப ஓகே ஓகே. இரு குரங்கு குரங்கு. பாருங்க. குரங்கு. இரு. முதல்ல எங்க இருக்கு பாத்துக்கறேன். நீ சுத்தினா எப்படிடா இருக்கும்? ஸ்ட்ரைட்டாடா. இது வேற சுத்துறாரு வேற. ஏய் கொஞ்சம் 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 கேன. இப்ப இருக்கு பாரு. இருக்கா? ஓகே ஓகே. அண்ணா கையை தூக்குங்க மேல. நான் கையை தூக்குங்க மேல. டேய் பக்கி குரங்குடா. அண்ணா அண்ணா அண்ணா. ஓகேவா ஓகேவா. அடினா. அடிங்க. கையை தூக்கி அடிங்க. தூக்கி அடிங்க கையை. அப்பா. டேய் கொஞ்சம் கைய தூக்குடா. கையை தூக்கி அடிங்க. அந்த பொசிஷன். ஆமா அதான். கைய தூக்கி அடிடா. அப்படி அடி. இரு இரு. நான் லைட்டா கேனடா லைட்டா கேனடா. லைட்டா. கொஞ்சம் கேன. அண்ணா தங்கம்னா 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 அண்ணா. ஓகே ஓகே அடி. கைய தூக்கி அடி. கைய தூக்குடா. இருடி லைட்டா தூக்குறேன். லூஸ் பண்ணு. அப்படியே அடி. அப்படியே அடி. ஐயோ. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். அத ஸ்டெடி பண்ணிக்கோங்க. ஸ்டெடி பண்ணிக்கோங்க. ஓ டான்ஸ் போறீங்களா பாருங்க. அண்ணா அத ஸ்டெடி பண்ணிக்கோங்க. அத ஆட்டி விடாதடா. நான் எங்கடி ஆட்றேன்? அதுவா ஆடுதுடி. அத டச் பண்ணாத. தள்ளி விடுற. டச் பண்ண வேண்டி அப்படியே நிக்க. ஸ்டெடி பண்ணிக்கோங்க. லைட்டா பாத்துக்கோ. லைட்டா லூஸ் போங்கண்ணா. லைட்டா லூஸ் போங்கண்ணா. பின்னாடியா? லைட்டா லூஸ் போங்கண்ணா. லூசு லூசு போவா? லைட்டா லூஸ் போங்க. லூஸ் இதுவா? ஆமா ஆமா லைட்டா லூஸ் போங்க. ஓகேவா? ஆ ரெடியா? நிக்குதா பானை? குரங்கு குரங்கு. சூப்பர்ண்ணே. ஓகேவா? ஆமாண்ணே கலக்கிட்டீங்க கலக்கிட்டீங்க. ஓகேவா? நீங்க வந்து நீங்க என்னதான் கலக்குன்னு கலக்கினாலும் அவங்க சொன்னதை கேட்கவே இல்லை. அதனால குச்சி கொஞ்ச நேரம் உங்களுக்கு அவங்க சொன்னதை கேட்காதனால தான் உடைச்சேன். அவ்வளவு நேரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியா? எங்கனா போய் டக்குன்னு அடிக்கிறியா நீ? ஏய். சொல்றதை எங்கனா நீ செஞ்சியாடா? இங்க பாரு, நீ சொல்றத செஞ்சா ஒழுங்கா பானையை உடைச்சிருக்க முடியாது. நீ சொல்லாதனால தான் நான் ஒழுங்கா யோகா மாதிரி கரெக்டா அதை அவங்க எவ்வளவு தடவை step பண்ணி செல்ல அடிச்சேன். செல்லணும்னாங்க தெரியுமா? கேட்டா தானே. ஓகே. டெய்லி சொன்னா தானப்பா அதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஏறும். பட் இருந்தாலும் சூப்பரா சிங்கப்பூர் தீபுரம் உடைச்சிட்டாங்க. செம 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 Thank you, thank you, thank you. கங்க்ராட்ஸ் Thank கங்க்ராட்ஸ். you. எத்தனை நிமிஷத்துல உடைச்சோம்? இப்பயே அது சொல்றீங்க, ஆச்சு, கடைசியா 2 சொல்றீங்க. hour ஆச்சு. அதாவது நீ 1 hour நீ full-ஆ opening- performance-ஏ பண்ண. 2 நிமிஷத்துல உடைச்சிட்ட. ஆனா ஃபுல்லா பர்ஃபார்மன்ஸ்லயே டைம் வேஸ்ட் ஆயிடுச்சாம். அதனால கிட்டத்தட்ட 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் 5 ஆயிடுச்சா? நிமிஷம் இருக்கு. ஓப்பனிங்ல போட்டது உங்களுக்கான பாட்டு கிடையாது. அது உடைக்கிறதுக்கான டாஸ்க்கு பாட்டு. அப்படியா? ஆமா. அண்ணா
பானை இவ்வளவு தூரம் வந்துலாம் போச்சு, அப்பயே கூட வச்சுக்கலாம் ஈஸியா. அந்த பானை எடுத்து வந்தது யார் தெரியுமா? ஏண்டா தலைகீழ வந்து போச்சு, உனக்கு தானே தெரியும். கண்ணு கட்டின எனக்கு எப்படா தெரியும்? இடிக்கல, தலையில இடிக்குதே. தலையில டச்சாச்சுல ஆமா, எனக்கு ஒரு ஏன் நான் போற இடத்துல பானை வந்தது. அது அவர் எடுத்துட்டு வந்த பானை, கீழ இருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு. அதையாவது வச்சிருக்கலாம்ல. ஓகே, பட் இதெல்லாம் உடைச்சிட்டாரு. தேங்க்யூ Thank you. உங்களுடைய இடத்துக்கு நீங்க போகலாம். நம்மளுடைய இந்த ஜோடி பொங்கல்ல ஓப்பனிங்கே ரொம்ப அட்டகாசமா அமர்க்கலமா வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால இதுல யார் வின் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓப்பனிங் வந்து அந்த சாமிக்கு விட்ட கணக்கு. சாமி கூட்டாச்சு. ஆமா. ஸோ பொங்கல் சார்பாக வந்து உரி அடிச்சு நம்ம இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஆத்மார்த்தமா வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். அதனால செகண்ட் ரவுண்ட்ல இருந்து ஆக்சுவல் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன கேம், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா? ஆமா, ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதான் என்னடா டூப்ளிகேட் கஜினி சூர்யா மாதிரி இல்ல பண்றாங்க. கஜினி படத்துல அந்த வில்லன் தர்பி சாப்பிட்டு எப்படி இருக்கும்? ஓகே, இது வந்து என்னன்னா இந்த செக்மெண்டோட பேர் தர்பீஸ் தர்பார். ஆனா பொங்கல்ல தர்பீஸ்லாம் வைப்பாங்க பொங்கல் அன்னைக்கு. ஆமா, அந்த பொங்கல் விவசாயம் பண்ணிட்டு வெளில வரப்ப குளிர்ச்சிக்கா தர்பீஸ் சாப்பிடுவாங்க. அப்படி என்னமா கிரியேட்டிவிட்டி. நான் வந்து சங்கமமா பண்றோம். ஓகேவா? உங்களுக்கு கரும்பெல்லாம் மாத்திட்டு தர்பீஸா வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுவும் வழக்கம் போல வினோத் அண்ட் நீங்க தீபண்ண நீங்க தான் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிக்க போறீங்க. அதே பிளைண்ட் ஃபோல்ட் தான், ஆனா ஒரு சின்ன மாற்றம். நாங்களே கட்டிக்கணும். இல்ல இல்ல, நான் போட்டு கொடுத்துருவேன். ஸோ இப்போ வினோத்ல நீங்க உட்காருங்க ஃபார் எக்ஸாம்பிள்னா உங்க கண்ணை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவோம். நம்ம ஐஸ்வர்யா வந்து ஒரு தர்பீஸா எடுத்து கொடுப்பாங்க. நாங்க பாட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த குறிப்பிட்ட டைம்குள்ள எவ்வளவு தர்பீஸ் நீங்க சாப்பிட்டு முடிக்கிறீங்க அப்படின்றது கணக்கு. இல்லப்பா கஷ்டம் எனக்கு ஒரு டவுட், அதுக்கு எது கண்ணை கட்டணும்? தர்பீஸ் எடுத்து சாப்பிட போறோம். அத உங்க கையை பின்னாடி கட்டிடுவீங்க. ஓ, அவங்க ஊட்டி விட நாங்க மனைவி. அது வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க பாரு, வாயில தான் வைக்கணும்னு கிடையாது. அப்ப நீ சொல்லவே தேவையில்ல. கண்ணு காது கண்ணுல வைக்கலாம், மூஞ்சில வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எங்களுக்கு தான் கண்ணை கட்டிருப்பாங்க தெரியாது, இவங்களுக்கு கண்ணு தெரியல. ஏன் மூஞ்சில வாயில கண்ணுல வைக்க போறாங்க? அது இத்தனை நாள் ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அந்த ஆதங்கத்தை இந்த பொங்கல் அப்ப தீக்கலாம் அப்படின்னு பாரு. அப்படிலாம் ரெடியா இருக்காங்க. சுகன்யா ரெடியா இருக்காங்க. மேக்கப் கலஞ்சோம். வாரே வா. தர்பீஸ்ல கொட்டை துப்பி நேர் எடுத்து அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு கொடுங்க. நானும் அதான் சொல்ல வந்தேன். எனக்கு கட் பண்ணி வச்சீங்கன்னா அந்த ஸ்டிக்ல குத்தி சாப்பிட ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப அது அவங்களே கிளியர் பண்ணுவாங்க உங்க ஃபேஸ்ல வச்சு. ஓகேவா? உங்களுக்கு பிளைனா வந்துரும். இந்த தடவை நீங்க களத்துல இருங்க, உங்களை பார்த்து வினோத் விளையாடு. ஓகேவா? லெட்ஸ் வெல்கம் தீபன் அண்ட் சுகன்யா. போடுறா அந்த சாங்க. இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னாச்சு? இந்த பாட்டை ஏன் போட்டாங்கன்னா அந்த பாட்டு முடிஞ்சது சூர்யா கண்டல். எனக்கு இந்த டாஸ்க் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அப்படியே ஒரு மிதிச்சா பறந்துட்டு போவார் யாருல சூர்யா. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நான் தயாராயிட்டீங்களா? ஆயிட்டேன். நீங்க வந்து மூஞ்சியை திருப்பவே கூடாது எந்த பக்கமும். சரி, இப்படியே தான் இருக்கணும். ஓகே. கையை அப்படியே இங்க வேணா இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. அண்ணா ரெடியா? ரெடி. ஆனா எனக்கு இப்பதான் தெரிஞ்சு இந்த டாஸ்க் ஏன் வச்சீங்கன்னு. ஏன்? மதியம் லஞ்ச் டைம் வந்துருச்சு, இதுலயே லஞ்ச முடிச்சுலாம் பிளான் பண்றீங்கல்ல? உங்களுக்கு வச்ச தர்பூசில தான் நான் ஒன்னு எடுத்து பெர்ஃபார்மன்ஸ் சாப்பிடுறதுக்காக எடுத்துட்டு போயிருக்கேன். ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சுகன்யா, அந்த கொட்டையை ரிமூவ். பேசவே கூடாது, அப்படியே சாப்பிடு டக்குன்னு சாப்பிடு. எட்டி பார்க்க கூடாது. வேற லெவல்ல நீ சாப்பிடுறா. ஏய், வாய் ஏன்டா மூடுற? அப்படியே சாப்பிடுறா. மூச்சு அடங்குது. ஒரு 2 நிமிஷம் கேப் வருது. மூக்குல தான்டா மூச்சு விடுவ. சாப்பிடுறா. ஏய், சாப்பிடு. கொட்டையை தூக்கு. ஏய், கொட்டையை முழுங்கிடு. நீங்க ஏதோ சொன்னீங்க காதுல ராங்கா விழுந்து. ஏய், சாப்பிடு, அப்புறம் பேசு. சாப்பிடு. அப்புறம் பேசிக்கலாம். சாப்பிடு. அப்புறம் பேசிக்கலாம். சாப்பிடு. கொட்டெல்லாம் ஒண்ணும் துப்ப தேவையில்ல. சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. வயித்துல ஒண்ணும் செடி முளைக்காது. சீக்கிரம் முழுக்கு. தர்பீஸ் தானடா, இப்படியாடா ஊட்டுற? என்ன இருங்க, கீழே வைக்கிறேன். இங்க வைக்கிறேன். சாப்பிடு. போதும். சாப்பிடு. கொட்டை பிடிக்காது நீ. பரவாயில்ல, சாப்பிடு. இப்ப புடிச்சதெல்லாம் ஊட்ட முடியாது. கொட்டை துப்புறது கீழே இருக்கு. டக்கு. என்னால சொல்லவே முடியலையே. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஏய், ஒரு தர்பீஸ் கூட பிடிக்கலடா. சாப்பிடுறா. மூச்செல்லாம் அப்புறம் விட்டுக்கலாம். மூக்குல தான்டா விடுற. மூச்சு வாயிலையாடா விடுற. மூச்செல்லாம் அப்புறம் விட்டுலாமா? ஏய், மூக்குல தான்டா விடுற. சாப்பிடு. சரி, டைம் முடிய போகுது. சீக்கிரம். ஒரு தர்பீஸ் டைம் முடிய போகுது. இந்த சாப்பிடு.
சாப்பிடு. ஆ போதும். டைம் முடிய போகுது தோற்கனா சரி போதும் விடு. பழத்தெல்லாம் துப்ப கூடாது. நான் டக்குன்னு தர்பீஸ் தானே அத சாப்பிட முடியாதா? ஏய் கொட்டெல்லாம் கடிச்சிடுறா. கொட்டை நல்லதுடா. கொட்டை நல்லதுடா. கொட்டையை கடிக்காத. நல்லது. அண்ணா கொட்டை முழுனாதானே மரம் முளைக்கும். சீக்கிரம் கொட்டை உடம்புக்கு நல்லதுடா, சாப்பிடுடா. டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வச்சு கொஞ்சம் கேப் போடு அப்ப சரி. நான் சாப்பிடு. மென்னுடா. சாப்பிடு. அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடுறா. சாப்பிடு. அதுவே போய் விழுந்துச்சு. ஆனா நீங்க கொட்டை துப்புற டப்பால தர்பூசை துப்பி இருக்கீங்க. கொட்டையெல்லாம் முறுங்கி தர்பூசை துக்குன ஒரே ஆள் நீங்க தான். சரி பரவாயில்ல சாப்பிடு டைம் இல்ல. அப்படியே சாப்பிடு. ப்ரோ கையில பிடிச்சிக்கங்க வேணாம். அப்படிதான் சாப்பிடணும். ஆ அப்படிதான். வெரி குட். சரி. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆந்தி வருதுன்னு நினைக்கிறேன். காது புத்துங்க. 10 ஏய் 9 8 7 6 5 4 கன்ஃபியூஸ் வெயினா நான் மவுத் ஆர்கன வாசிடா 3 பேசினா திருப்பி 2 ஊத்துறேன். 1 முடிஞ்சிருச்சு. அண்ணா அண்ணா நீங்க ஆனா பயங்கர டேலண்டடான ஆளுண்ணே. கொட்டையை துப்ப பிளேட்டு கொடுத்தா தர்பீஸை துப்பி இருக்கீங்கண்ணே. கேம் இது இல்லண்ணா, கேம் வேற. இப்ப கீழே இருக்கிற எத்தனை கொட்டை எண்ணும் நீங்க? எல்லாத்தையும் எண்ணிட்டு யார் அதிகமா வந்து கொட்டை துப்பி இருக்காங்க அவங்கதா வின்னு. கேம் பேர் கொட்டை துப்பி. ஆனா எவ்வளவு முழுங்கி இருப்பீங்க கொட்டை? சத்தியமா தர்பீஸ் சாப்பிடுறதுல கூட ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு கேப் ஒண்ணு கேட்ச் அடைக்குதுடி. ஏய் அதுக்கா இது கேம். உங்களுக்கு என்ன ஆசையாவா ஊட்டி விடுறாங்க? அப்ப புருஷன் போனா பரவாயில்லையா? பரவாயில்ல. அண்ணன் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டு இருக்கிற தர்பீஸின் கணக்கு 3. லெட்ஸ் வெல்கம் வினோத் அண்ட் ஐஸ்வர்யா. அதேதான் முழுங்க அடிதான் வாங்குவேன். முழுங்க. ஓகே பாரு போதும் டைம் இல்லடா. இந்த கேப் விட்டியா நீ எனக்கு? டேய் வாடா. முழுங்கடா. கொட்டை நல்லது தான்டா. முழுங்கடா. இன்னும் அச்சுறோம் என்ன நான். சாப்பிட்டது அதுலயே துப்புறாம பாரு. கீழே புடிச்சா 1 லிட்டர் ஜூஸ் ஏய் நான் வரும். வெச்சிடவா? வேண்டாமா? வெச்சிட்டா? கொட்டை தானே கட்சி முழுங்கு. ஒண்ணும் இல்ல. அது வெளில வரப்ப வெளில வந்துரும். வாய் தர. ஆஹா கொட்டை இல்ல. பா. ஓஹோ அந்த ட்ரேல ஜூஸா புளிஞ்சி கடைசியா முடியும் போது அவங்க அப்படியே ஊத்தி கொட்டை இல்ல. அவ்வளவுதான். விட்டுறானே. ஐயோ இல்ல வாங்க அவ்வளவுதான். லாஸ்ட் 30 செகண்ட்ஸ். சீக்கிரம். ஏன் 3 கூட முடிக்கல. 2 தான். 30 செகண்ட்ஸ். ஏய் சீக்கிரம் நான் முழுங்கடா. 20 19 18 17 சாப்பிடல முழுங்க. ஏய் கொட்டை இல்லடா. ஐயோ பாவம். 10 9 8 7 3 2 1. ஏண்டா வினோத், வீட்டுல நீ சாப்பிடலாம் அடிச்சு உன்னை சாப்பிட சொல்லும் போல இருக்கு. சாப்பிடலாம் முழுங்கு. ஆனா ரொம்ப பாவங்க இவரு. வினோத் அண்ட் ஐஸ்வர்யா சேர்ந்து 4 சாப்பிட்டுருக்கிறதா நம்ம கிட்ட கணக்கு காட்டியிருக்காங்க. ஆனா இதுலயுமே எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு தர்பூசணி வரும், வருது ஒரு பீஸ் வரும். அதனால
வினோத் ஐஸ்வர்யாவும் 3 தான் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த தர்பாருடைய எண்ட்ல இதுல யாருமே ஜெயிக்கல, 2 பேருமே டை ஆயிடுச்சு. இந்த கேமோட அடுத்து வரப்போற கேம் இன்னும் உக்கிரமா இருக்கும், இன்னும் ஃபன்னா இருக்கும். பார்க்க ரெடியா? ரெடி. உக்கிரமா இருக்கும் எங்களுக்கு, ஃபன்னா இருக்கும் உங்களுக்கு. அப்படி சொல்லு, எங்களுக்கு என்னடா பண்ணதுல. பொங்கல்னாலே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வீட்டு வாசல்ல இந்த பானை வந்து பெயிண்ட் பண்ணி எல்லாம் வைப்போம், சரி. ஓவியம்லாம் இருக்கிற இடத்துல வரைவோம். அததான் இங்க பண்ண போறோம். ஷார்ட்டா சொல்லணும், ஒரு ஓவிய போட்டி. பானைக்கு பதிலா உங்க வயிறையே பானையாக்க போறோம். நமக்கு இங்க பானையாக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இருக்கு. அதுல வந்து நம்ம மேல ஒரு இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டை மாட்டி விட்டுருவோம். அதுல வந்து உங்களுடைய ஓவிய திறமையை நீங்க காட்டலாம். யாருக்கு காட்டும்? வைஃப் வந்து எங்களுக்கு காட்டணும். இப்ப தீபண்ண நீங்க கட்டிக்க போறீங்க, நான் கட்டி வினோத்னா நீங்க கட்டிக்க போறீங்க. எது கட்டுறீங்க? அவங்க ஆல்ரெடி வச்சிருக்காரு. ஆல்ரெடி இருக்கு. அவருக்கு தான் வந்து சின்ன பெல்லி, தேவையில்ல. அவருக்கு சின்ன பெல்லி, உங்களுக்கு பெரிய பெல்லி. எனக்கு தேவையில்லை, ஐ ஹேவ் நேச்சுரல். ஆனா அவனுக்கு பண்ணும்போது நீ பக்கத்துல நிக்காத, தள்ளி நில்லு. கண்டிப்பா வந்து. Can you have the song please? ஆஹா, 2 பேருமே அழகா வரையறாங்கங்க. எனக்கு தெரிஞ்ச ஐஸ்வர்யா ஆல்ரெடி பல ஓவிய போட்டியில பரிசு வாங்கியிருக்காங்க போல. பயங்கரமா வரைவாங்க. என்னடா அது? எல்லாமே சொல்லி குத்து வளர்த்துருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல தேர்னா எப்படி கிடப்பாங்கன்ற மாதிரி வரையறாங்க. சொட்டா படுது, பேண்ட்ல படுது. அவங்க உண்மையாவே பொங்க பானையா வரையறாங்க. பயங்கரமானது இது. உனக்கு தெரியல? எனக்கு தெரியுது, செம்மையா இருக்குது. ஆமா, எனக்கும் தெரியுது, செம்மையா இருக்கு. ஏப்பா தொப்பையில தானே வரைஞ்சிருக்கா? இவட கழுத்து வரைக்கும் வரைஞ்சிருக்காரா? மேல வரைக்கும் இருக்கு. ஆஹா, இன்னும் 2 minutes தான் இருக்கு, அதுக்குள்ள வரைஞ்சு முடிச்சிருங்க. ஐயோ 2 minutes-ஆ? ஆமா. Why 2 minutes? இது சீக்கிரம் கொடுக்க கூடாது. ஏன்னா நிகழ்ச்சியே 1 மணி நேரம் தான். ஐஸ்வர்யாக்கு பெயிண்ட் பத்தில இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ஆஹா, பொங்கல். படுதுடி. சுகன்யா வந்து பொங்க பானை மேல குளுக்கட்டை பண்ணிருக்காங்க. வேற எங்க ஓடுறது? ரைட் நில்லலாமா? இந்த பொங்க பானை கீழ இந்த நெருப்பு வரா மாதிரி இருக்கு. உங்க பானைகள் நெருப்பா? Thank you. ஏய், பாருங்க, நான் ஐடியா கொடுத்துட்டேன் கடைசியா. அப்பா நெருப்பு அங்கேயே வரும். நெருப்பு அங்கதாங்க வரும், கீழே தாங்க வரணும். லாஸ்ட் 30 seconds. அதுல நெருப்பு இருக்குல்ல, கமான் கமான். அதுல வந்து நீ டேப் வரைஞ்சிரு. தண்ணி குடிக்க நல்லா குளிர்ச்சியா இருக்கும். பானையில தண்ணி ஊற்றி குடிப்பாங்க வெயில் காலத்துக்கு. நெருப்பு தானே இப்ப வரை நம்ம நெருப்பு. ரொம்ப பவ்யமா வந்து லாஸ்ட் 10 seconds. 10 9 8 7 6 5 4 3 2 1 முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அப்படியே எந்திரிங்க. என்னென்ன பண்றான் பாருங்க. கடைசியா ஆஹா, ஹாப்பி பொங்கல் எழுதலையா? எனக்கு என்னன்னா 2 பேருடைய பொங்க பானையை பாக்குறப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு எடுத்துருமா இருக்குங்க. சீரியஸா ஒரு நிமிஷம் டைம் கொடுத்துக்கலாம். 2 கரும்பு சைடுல விடுறாங்க. நீங்க அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நீங்க இங்க மாடு வரையும் போயிட்டு இருந்தாங்க. ஓகே, பட் சுகன்யா and ஐஸ்வர்யாக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டலுங்க. சீரியஸா 2 பேருமே கொடுக்கப்பட்ட டயத்துல அவங்க வந்து எவ்வளவு அவசரமா இருந்தாலும் அழகா ஒரு பானையை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த பானையோட சொல்றப்பதான் இந்த பொங்கல் வந்து ரொம்ப இன்பமா பொங்கும். 3 2 1 சொல்றப்ப நம்ம பொங்கல் சொல்லிடலாமா? சரி, ஓகேவா? 3 2 1 இந்த கேம் என்னவா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ண முடியுதா யாருக்காவது? கரும்பு உடைக்கணும். என்ன தெரிஞ்சிச்சு? இந்த கரும்பை ஆ கடிச்சு ஆ. துப்பணும். துப்பி அந்த குப்பையை சேர்க்கறாங்களோ அவங்க தான் வின்னர். இல்லனே கரும்பை வந்து நார்மலா கடிச்சு துப்பா செய்வாங்க. கரும்பு கடிச்சு தலையில அடிச்சு உடைக்கணும். அதுல என்ன கேம்? இந்த கேம் நல்லா இருக்கு. ஓப்பனிங்ல கேட்ட மாதிரி இப்ப நான் ஏன் கேட்டேன்னா ப்ராப்பர்ட்டி மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம், கேம் ரெடி பண்ணல. சரி, நல்ல கேமா நீங்க சொன்னீங்கன்னா ஓகேன்னு நினைச்சா அவங்க ஒரு கரெக்டா சொன்னாங்க. அது ஒரு தடவை சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? தலையில அடிச்சு உடைக்கணும். இது அவங்க ஓ தள்ளி நாங்க அவங்க தலையில அடிக்கணுமா? இல்ல உங்களை உட்கார வச்சு நாங்க உடைக்கணும். அது நீங்க ஒரு டிசிஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ளேயே.
நான் இப்பவே போறேன் ஷோ விட்டு. ஆனா இதுல யார் வின் பண்ணுவான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. 2 பேருமே தான். சுகன்யாவும் ரெடியா இருக்காங்க, ஐஸ்வர்யாவும் ரெடியா இருக்காங்க. இது கேமோட ரூல்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அங்க சேர்ல 2 பேர் உட்கார போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் தீபண்ணா நீங்க உட்காடுறீங்க, இல்ல வினோத் நீங்க உட்காடுறீங்க, இல்ல ஐஸ்வர்யா நீங்க உட்காருங்கன்னு வச்சுப்போம். வினோத் அவர்கள் வந்து சாக்குல கொஞ்சமா ஜம்ப் பண்ணி வந்து ஒரு கரும்பு உங்க கையில கொடுப்பாரு. கையில வாங்கின உடனே அதை வாயால அந்த தோலை மட்டும் உரிச்சு ஒரு பக்கம் துப்பிட்டு இன்னொரு பக்கம் அந்த பிளைன் கரும்பை அந்த ட்ரேல வச்சிடுறீங்க. அது முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து சாக்குல திரும்ப ஜம்ப் பண்ணிட்டு வந்து அடுத்த கரும்பு எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அதனால இங்கே நிக்கிறோம் அவங்க. ஆமா, போக கூடாது. சோ வந்து யார் கரும்பை பிடிச்சி அவங்க ஹெல்ப் பண்றோம், அவங்க கடிப்பாங்க. ஹெல்ப் பண்ணலாம். நீங்க கம்முன்னு இருந்தாலே பெரிய அவங்க சொல்றாங்க நீ எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணாத அப்படின்றாங்க. ஓகே, சோ டைம் முடியறதுக்குள்ள எத்தனை கரும்பு யார் எத்தனை பேர் உரிச்சிருக்காங்களோ அவங்க தான் பின். ஓகேவா? சோ வந்துருங்க எல்லாரும். டன். The game starts now. Can we have the song please? குடு கரும்பு. ஏய் பெரிய கணை இந்த கரும்பு வாங்கிட்டு போடா. அப்பலாம் கிடையாது. என்ன வேணா எடுத்துட்டு போ. பெரிய கணையா பெருசா வேணுமா? ஆமா இப்படி எடுக்காத பெருசா எடு. இந்த கோட் நீட்டா வரக்கூடாது. உரிய தெரியல, சைடா உரியணும். சைடா பழகு. அப்படி உரியணும் சைடா. சைடுல புதுசா கட்டி நீட்டு கணையா வச்சோம். நல்ல பெருசா அப்படியே இது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சா எப்ப முடியுது? கரும்பு எத்தனை சொல்லு? 10. கரும்பு பத்தாதா? வாங்க வாங்க. ஏய், முதல் கரும்பு முடிச்சிட்டாங்கப்பா. முதல் பீஸ் நீங்க சென்டர்ல வாய் வச்சு கடி. கடி. அண்ணா கடி. ஐயோ, மூணாவது ரவுண்ட் போயிருச்சு. சீக்கிரம் ஓடி வா. ஆல்ரெடி வீட்ல ட்ரைனிங் கொடுத்து கூட்டு வந்துக்கிறாடா. கரும்பு மிஷினே தேவையில்ல போல் இருக்கு. என்ன பண்றாங்க தெரியல. ஊர்ல எனக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யா தான் ஊருக்கே கரும்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கரும்பு பினிஷ் ஆயிடுச்சு. அவன் உரிச்சு வெயிட் பண்றாங்க. போயிட்டு வர டைம் ஆகுது. அரை மணி நேரமா போயிட்டு வராரு. அடுத்த பீஸ் எடுத்துட்டாங்க. என்னடா இது? எனக்கு தெரிஞ்சு ஊருக்கே கரும்பு உரிச்சு கொடுப்பாங்க. கரும்பு அரக்கியா இருக்கா? அவ்வளவுதான். 10 9 கரும்பு கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்க 7 6 5 4 3 2 அங்க பாரு. நீ வந்து லேசா மேல தோலை மட்டும் ஒடிஞ்சிருச்சு. ஊத்திட்டு இருக்காங்க பாரு. கரும்பே காணாம. என்னயா இது? அதாவது பண்ற வேலையா இது? எனக்கு புரியல. அதாவது கரும்பு ஜூஸ் கடையில மிஷின் கூட இந்த அளவுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா உரிக்காது. ஆமா. நான் வின் பண்ண வச்சிருக்கேன். நீ என்ன பாராட்டாம என்ன கிண்டல் பண்ண தெரியல எனக்கு. இப்படிதான் பண்ண. இது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங். வீட்ல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா இந்த கரும்போட நிலைமை தான் உங்களுக்கு. இந்த வேலை வீட்டை சொல்ல செய்ய மாட்டாங்களே. நீங்க சொல்றீங்க செய்யிட்டாங்க. கரும்பு உரிக்கிறது சொல்றேன். ஓகே, அதை வச்சுக்கோங்க. நீ கரும்பு இல்ல வாழைப்பழமே கொடுத்தாலும் இவ்வளவு லேட்டா தான் உரிப்பாவ. அதாவது இதுவுமே உரிக்கல, அதையும் அவசரத்துல உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. நீ என்ன பண்ற? அதுல இருந்து ஒரு கார்த்தி, அதுல இருந்து ஒரு 3 எடுத்து இதுல போட்டு இதுல போட்டுறாங்க. ஈக்குவலா இருக்கும். மனசு கஷ்டப்படும். என்ன ஆச்சு? பிரச்சனை ஆச்சு? வாயெல்லாம் வலிக்குதே. தர்பூசணி ஊற்றப்ப இனிச்சுச்சா? எங்களுக்கு அப்படிதான் வந்திருக்கோம். மாத்தி கொடுத்துருக்கணும். இது அவங்களுக்கு கொடுத்துருக்கணும், தர்பீஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு என்னதான் பண்ணுவீங்க? நீங்க வந்து சும்மா மேக்கப் போட்டுட்டு வாயிலே வடை சுட்டு போயிருவீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன இப்ப கரும்பு அவங்க கிட்ட கொடுக்கணும், சாக்கு போய் உங்கள்ட்ட கொடுக்கணும். அதானே? மாத்துங்க நீங்க. கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. கேன் வி ஹேவ் தி சாங் ப்ளீஸ்? பாத்து ஊதுற போற. உரி அதே மாதிரி பட்டு போடு. அப்படி எடுக்காத. நீட்டா இல்ல. இல்ல அவ்வளவுதான். போட்டுனேரு. இங்க பாருங்க, அந்த இடம் சூடு ஆயிடுச்சு. சீக்கிரம். ஆஹா, வா. ஐயோ, பாத்து. கரும்பு உடையா இருப்பா அவரு. அவருக்கு அடுமையை உடைச்சு. சீக்கிரம். இன்னும் ஐஸ்வர்யா மாதிரியே சாப்பிடுற. ஏய், போட்டா. ஏங்க இவங்க 2 பேரும் தாங்க ஒரு கரெக்டான போட்டியாளரா இருக்காங்க இப்ப. சீக்கிரம் போடு. பின்னாடி திருப்பிடு.
தீபண்ணனுக்கு கொட்டை இருக்கிற பழத்துல தான்டா பிரச்சனை. கொட்டை இல்லைன்னா கடிச்சு துப்பிடு வர்றா எங்க அண்ணன். பர்ஃபார்மன்ஸ் கம்மி பண்ணு, டைம் ஆகுது. அதுக்குள்ள களத்துல இறங்கி எப்படின்ற ஒரு 4 10 9 8 7 4 3 2 1 முடிஞ்சிச்சா? தீபன் சுகன்யா வந்து இது வரைக்கும் கடிச்சு துப்புனது 1 2 3 4 5 6 7 8 9 கிடையாது. ஒரு பீஸ பாதியா உடைச்சு 8 9 ஆக்கியிருக்கீங்கண்ணே. மொத்தம் 8 பீஸ் வந்து சுகன்யா அண்ட் தீபன் வந்து உரிச்சிருக்காங்க. அடுத்ததா அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் வந்து ஒரு தாரே இருக்கு. ஒரு லாரியில எத்தனை கரும்பு ஏத்த முடியுமோ அத்தனை ஏத்தி கடன் வாங்கி இன்னொரு லாரிய வாடகைக்கு எடுத்தா எத்தனை கரும்பு இருக்குமோ 1 2 3 4 5 13 இருக்கு. ஏப்பா இது வாயா? அதாவது கரும்பு தோட்டத்துக்குள்ள யானை நுழைஞ்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு பாருங்க. தப்பா சொல்றீங்க, உங்களை பார்க்க பார்த்தா ரெண்டுமே ஓகே. இந்த கடைசி கேமுடைய வின்னர் வினோதன் ஐஸ்வர்யா. ஏய் ஊர்ச்சதும் பொண்டாட்டி போய் உட்காரா. இருந்தாலும் இந்த செக்மெண்டுடைய ஸ்பெஷல் அவார்டு வந்து நம்ம தீபன் அண்ணனுக்கும் கொடுக்கணும். லாஸ்ட் மினிட்ல வந்தாலும் கலகலன்னு உரிச்சிருக்கிறாரு. அதாவது 2ஆ இருந்த டீமை 10 ஆக்கியிருக்காரு. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். சூப்பரு. ஜோடி பொங்கல் நிகழ்ச்சியில எல்லா கேமுமே வந்து சிறப்பா விளையாடுனீங்க. எப்படி இருந்தது நம்ம நிகழ்ச்சி? ஜாலியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அவங்களுக்கு ஜாலியா இருந்தது. அவங்களுக்கு ஜாலியா இருந்தது. அவங்களுக்கு ஜாலியா இருந்தது. நான் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறேன். தீபன் வந்து என்னது பிசிக்கல் டேமேஜ் இருக்கு. பிசிக்கல் டேமேஜ் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து பொங்கல் இது கொண்டாடுறோம். ஆஹா 10 வருஷம் ஆகுது இப்பதான் கொண்டாடுறோம். அப்ப அது இன்னும் உங்களுடைய இந்த மாதிரி டாஸ்க்லாம் வச்சு பண்றது இதுதான் எல்லாமே first time. பொங்கல் related-ஆ உங்களுக்கே ஜோடியா இப்பதான் முதல் தடவை பண்றோம். என்னதான் வந்து சுகன்யா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நம்ம நிகழ்ச்சி? சூப்பரா இருந்துச்சு. அதான் எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இது. ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அவங்களுக்கு வந்து பயங்கர சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுச்சு. எல்லா ரவுண்ட்லயும் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணி கொடுத்துட்டோமா? தேங்க்யூ. ஓகே சூப்பர். 2 பேருமே வந்து செமையா சூப்பரா பயங்கரமா விளையாண்டீங்க. உங்க 2 பேருக்கும் பெரிய கைத்தட்டல்களுங்க. Thank you. பயங்கர ஸ்போர்ட்டிவா ஜாலியா 2 கப்பலும் நம்மள வந்து மகிழ்விச்சாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க இந்த பொங்கலை வந்து உங்க கூட வந்து செலிப்ரேட் பண்ணதுல.